கொடைக்கானல் வட்டத்தில் விதிமீறிய 600க்கும் மேற்பட்ட காட்டேஜ்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் கார்த்திக் விவரங்களை தருவதற்காக இணைக்கிறார். கார்த்திக், இப்ப எத்தனை அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானல் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட மலைப்பகுதியாக கருதப்படுகிறது. குறிப்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கொடைக்கானலில் விதிமீறிய கட்டடங்களை கணக்கெடுக்கும் பணி கடந்த சில நாட்களுக்கு முன்னரே துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் கொடைக்கானலில் விதிமீறிய கட்டடங்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் கொடுக்க ஒரு அலைபேசி எண்ணை கொடுத்திருந்தார்கள். இது மட்டுமல்லாது அந்த விதிமீறிய காட்டேஜ்கள் மற்றும் ஹோட்டல்கள் குறித்து புகார்கள் அளிப்பதற்காக ஒரு எண்ணையும் அறிவித்திருந்தனர். இந்த அடிப்படையில் இரண்டாம் கட்டமாக இன்று முதல் இந்த கொடைக்கானல் தாலுகாவில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் நகராட்சி பகுதி மற்றும் கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய மேல்மலை மற்றும் கீழ்மலை உள்ளிட்ட கிராமங்களை அடக்கியுள்ள அனைத்து பகுதிகளிலும் இன்று இந்த கணக்கெடுக்கும் பணியானது தற்போது துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இதுவரை 600க்கும் மேற்பட்ட காட்டேஜ்களை கணக்கெடுக்கப்பட்டிருப்பதாக கொடைக்கானல் வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். இந்த 600 காட்டேஜ்களுக்கும் இன்று முதல் இந்த நோட்டீஸ்களை விநியோகிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று முதல் இந்த சீல் வைக்கும் பணியையும் தற்போது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர், நகராட்சி நிர்வாகம், காவல்துறையினர் மற்றும் இங்க இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையினர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சீல் வைக்கும் பணியில் தற்போது துவக்கி நடைபெற்று வருகிறார்கள். மேலும் இந்த சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கிறார்கள். மேலும் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த காட்டேஜில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைத்து ஆவணங்களை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் ஃபார்ம் டியை பெற்ற பிறகே அந்த கட்டடம் முழுமை பெறும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஃபார்ம் டியை வாங்க வேண்டும் என்றும் இந்த வட்டாட்சியர் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சீல் வைக்கும் பணியானது இன்று முதல் துவங்கி நடைபெறும் என்று கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.